நம்ம ஐம்பொன் செயின்ல என்னென்ன பேட்டர்ன் கஸ்டமைஸ் பண்ணிட்டு கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக தாங்க ஸ்மால் வீடியோ உங்களுக்கு போட்டுட்டு இருக்கேன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹேண்ட்மேட்ல ஹோம் மேனுஃபேக்சரிங்ல நாம கஸ்டமைஸ் பண்றதுங்க. இதுல இருக்க எந்த ஒரு பொருளா இருந்தாலும் நம்ம வெளியே வாங்கி எதுவுமே கொடுக்கலைங்க. நம்மளுடைய ஓன் மேனுஃபேக்சரிங் கைப்பின்னல்ல கஸ்டமைஸ் பண்ணது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா 3 பால் செயினுங்க. அதாவது நம்மளுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்றேன், ஓகேங்களா? நீங்க எத்தனை சவரன் பார்வையில கேக்குறீங்க, எவ்வளவு இன்ச்சஸ்ல கேக்குறீங்க, எந்த மாதிரி நீங்க கேக்குறீங்க, அதாவது லூஸா வேணுமா, டைட்டா வேணுமா, ஸ்டிஃபா வேணுமா அப்படின்ட்டு எந்த மாதிரி விரும்புறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். ஏன்னா இது நம்மளுடைய ஓன் மேனுஃபேக்சரிங். இந்த முறுக்கு செயின் பாத்துக்கோங்களேன், பினிஷிங் எல்லாம் பாத்துக்கோங்க எப்படி இருக்கு அப்படின்னு. நம்மளுடைய கைப்பின்னல் செயின் நீங்க போட்டுட்டு போனீங்கன்னா நாமளா யார்கிட்டயோ போய் இது கோல்டு கிடையாதுங்கன்னு சொன்னாதான் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா பாத்துக்கோங்க, இந்த சொர முதற்கொண்டு ஒரு விஷயத்தையும் நாங்க நுணுக்கமா பார்த்து செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். கோல்டுல எப்படி இருக்குமோ அதே மாதிரி நாங்க செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோங்க. இது பாத்தீங்கன்னா முறுக்கு செயின் தான், இதுவும் முறுக்கு செயின் தான். இருந்தாலும் உங்களுக்கு பின்னல் பாருங்க, உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். இது லூஸ் பின்னல் செயின், இது நார்மல் செயின், ஓகேங்களா? இந்த மாதிரி சின்னதா இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் கூட நாம கையில வேலைப்பாடு செய்யறதுனால பினிஷிங் பக்கா கோல்டு பினிஷிங்க்கு கொண்டு வந்து கொடுப்போங்க. இது பாத்தீங்கன்னா மில்லர் கட்டிங் செயினுங்க. இது பாத்தீங்கன்னா கோதுமை செயின். உங்களுக்கு இந்த மாதிரி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஐம்பொன் செயின் புக் பண்ணோம் அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு ரிப்ளை வரும். நீங்க கேட்கற மாதிரி நீங்க எந்த மாதிரி விரும்புறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம்.